ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள், அவரை நம்பினுவோர் வெட்கமடையான். கர்த்தர் நல்லவர் கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோர் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோர் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோர் வெட்கமடையான். ஐந்து அப்பத்தை பெருகச் செய்தவர், கொஞ்சம் எண்ணெயை வர்த்திக்கச் செய்தவர், சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிறந்தவர், நீடித்த நாட்களா திருப்தி செய்பவர். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோர் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோன் வெட்கமடையான். ஆமென். கர்த்தர் நல்லவர்ங்கிறத ருசித்து பாருங்கள். அவரை நம்புகிறவங்க பாக்கியவான். அவரை நம்புகிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் கர்த்தாவே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, நேற்று நோவாலேருந்து அடுத்த கேரக்டர் ஆபிரகாமுக்கு போயிட்டோம், அப்படி தானே? ஆபிரகாம்ங்கிறது யார் அப்படின்னா, அதாவது நோவாவோட 3 பிள்ளைங்க சேம், காம், யாபேத்தில் சேமோட வரலாறில் வராரு, வம்ச வரலாறில் வராரு. சேமோட வம்ச வரலாறில் ஆபிரகாமோட அப்பா பேர் என்னென்னா தேராகு. அந்த தேராவுக்கு 3 பசங்க, ஆபிராம், நாகோரு, ஆரான். சரியா? இதில் ஆரானோட பையன்தான் லோத்து. ஆரான் இறந்து போயிடுறாரு. இந்த தேராகு ஆரோனோட பையன் லோத்தையும் ஆபிராமையும் கூட்டிகிட்டு ஊர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வேறொரு ஊருக்கு போகிறாரு. சரியா? ஆரான்கிற ஊருக்கு போகிறாரு. அந்த ஆரான்கிற ஊரில் யார் இறந்து போகிறாருன்னா தேராகு இறந்து போயிடுறாரு. அப்புறமா கர்த்தர் ஆபிராம் கிட்ட பேசுகிறாரு, இந்த இடத்த விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிராம்கிட்ட பேசுகிறார். ஸோ ஆபிராம் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டுட்டு லோத்தையும் கூட்டிகிட்டு தன் மனைவியையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்த விட்டுட்டு போகிறாரு. அப்போது அங்கே ஆரானை விட்டுட்டு எங்கே போகிறாரு, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு வயசு 75. ஓகே. அப்போ கர்த்தர் ஆபிராம்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்கிறாரு. உன் சந்ததிக்கு இந்த இடத்த கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கு குழந்தையே கிடையாது ஆபிராமுக்கு. ஓகேயா? இப்போது அவர் அப்படியே ஒவ்வொரு இடமா கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு இடத்துல பஞ்சமாக இருந்ததுனால அவர் எங்கே போகிறாருன்னா எகிப்து தேசத்துக்கு போகிறாரு. எகிப்து தேசத்தில் அந்த சாராய் கொஞ்சம் ரூபவதியாக இருந்ததுனால, பார்வைக்கு அழகுள்ள ஸ்ரீயாக இருந்ததுனால, அந்த எகிப்து ராஜாவோட அந்த பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சாராயை பார்வோன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆபிராம் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும், நீ அழகாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னைய என் ஒய்ஃபுன்னு சொன்னால் என்னை கொண்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால் நீ என்னோடய சகோதரின்னு நான் சொல்லிக்கிறேன், உனக்கும் பிரச்சனை வராது எனக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி முதலே சொல்லி வச்சுருப்பார். அதனால் அந்த பார்வோனுடைய வேலையாட்கள் இவளை கூட்டிகிட்டு போகும்போது இவனை விட்டுருதாங்க. பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க, அவள் நிமித்தமாக இவனுக்கு நிறைய கழுதை, மாடு, வேலைக்காரங்க, வேலைக்காரி, ஒட்டகம், அது இதுன்னு கொடுக்குறாங்க. சரி, சகோதரி தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பார்வோனையும் அவன் வீட்டாரையும் வாதைகளால் வாதிக்கிறார். இந்த மாதிரி ஆபிராமோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்ததுனால உடனே பார்வோன் ஆபிராமை கூப்பிட்டு, என்னப்பா இப்படி பண்ணிட்ட, அது உன் ஒய்ஃப்னு என்கிட்ட சொல்லாமல் இருக்கலாமா, நான் ஒய்ஃப் ஆக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும், தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருப்பா, அது மட்டும் இல்லை உனக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லி பார்வோன் அடித்து பிறண்டு தெரித்து ஓடிட்டார். ஆபிரகாமும் ஒய்ஃபை அவர் அங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். ஓகே. இன்றைக்கி ஸ்டோரி முடிஞ்சது. ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கர்த்தாவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். நீ எனக்காக இருக்கீங்க கர்த்தாவே, நீ எனக்காக யுத்தம் செய்கிறீங்க கர்த்தாவே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில சூழ்நிலையில் நான் வாயை மூடிட்டு இருந்துட்டு வந்தேன். சில சூழ்நிலையில் என் மேலே எத்தனையோ பழிகள் வரும்போது வாயை மூடிட்டு வந்தேன். எந்த தைரியத்தில் நான் வாயை மூடிட்டு வந்தேன்னா, என் கர்த்தர் எனக்காக பேசுவார், என் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார்னு செஞ்சிட்ருக்கீங்க கர்த்தாவே. அந்த விஷயத்தெல்லாம் நான் இப்போ கேள்விப்படும்போது என் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார். ஆனால் இதோடு இல்லை, இன்னும் நீங்கள் அதிகமாக செஞ்சு அவங்க கண்ணு முன்னாடி நான் வெட்கப்பட்ட இடத்துலையே நீங்கள் என்னை உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இதே மாதிரி இந்த வீடியோ கேட்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எங்கே அவங்க வெட்கப்பட்டு போனாங்களோ, எங்கே அவங்க தலைக்குனிவு நடந்துச்சோ, அதே இடத்துல நீங்கள் அவங்கள உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. துதியும் கனமும் மகிமை என்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.